திரு அன்பில் மகேஷ் ஜெர்மனியில் இருக்கார் தெரியும்ல, பள்ளி குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு சுற்றுலாவுக்காக சென்றிருக்கிறார். அன்பில் மகேஷோடு ஜெர்மனி சென்றிருக்கும் இன்னொரு முக்கியமான பிரமுகர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் வாலாடி கார்த்தி. உறவினர்ல அவர் உறவினர். அன்பில் மகேஷ் அமைச்சர். இது பள்ளி பிள்ளைகளை அழைத்து செல்லும் ஒரு அலுவல் ரீதியான ட்ரிப்பு இல்லையா? வாலாடி கார்த்திக் என்ன வரல? ட்ரிப் அவர் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அரசு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறது வாலாடி கார்த்தி யாரையா? இவங்க எல்லாம் எப்படி சிக்கிறாங்கன்றதுக்காக சொல்கிறேன் நான், புரியுதா? விளையாட்டுத்தனம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூர் போனால் எப்படிப்பா ஜாலியாக போவான், அப்படித்தான் இவர்கள் ஆட்சி நடத்துவதையே இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மச்சி இந்த என்ட்ரிகாலேருந்து ஒருத்தன் வந்துருக்கிறான் மச்சி, ஆர்டர் வேணும்னு கேட்குறான். நீ பேசாமல் இருந்தா ஜெவ் நான் ஃபோன் அடிக்கிறேன் விசாகன்ட்டுன்னு எடுத்து தம்பி இப்படி அனுப்பிய மெசேஜ் தான் என்று உங்களை வம்பில் சிக்கியிருக்கு, மாட்டி விட்டுருக்குது. வாலாடி கார்த்தி இஸ் ஆல்சோ வித் அன்பில் மகேஷ் இன் ஜெர்மனி. அண்ணே நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று லண்டனில் இருந்த தம்பி அன்பில் மகேஷை தொடர்பு கொண்ட போது, வேண்டாம் வீடியோ காலில் பேசிக்கொள்ளலாம், இப்போதைக்கு நேரில் சந்திக்காதீர்கள், இந்திய உளவுத்துறையான RAW இங்கேயும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கும் என்று சொன்னதின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. ஆனால் இந்த 500 கோடி கொடுத்ததன் காரணமாக எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து விட்டன என்று தம்பி இந்தியா வருவதை பற்றி தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதை நம்பி வந்தார் என்றால் ஏர்போர்ட்டிலேயே லபக்கென்று பிடிபடுவார். அதையும் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா வீட்டில் சம்மன் ஓட்டிருக்காங்க, ஹவுஸ் சீல்டு. டாஸ்மாக்கு தான் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் SC சுப்ரீம் கோர்ட், தம்பிக்கு இல்லை. தம்பியை பிடிச்சிட்டாங்க, என்ன ஆகும்? தப்புன்னு வச்சுக்கோங்க, உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியே தம்பியை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், என்ன ஆகும்? அதுவே நடக்கும். பிடிச்சிடுறாங்க, என்ன நடக்கும் அதுக்கு? அதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அவுட் என்ன சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் தம்பிக்கு யார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கான்டாக்ட் கொடுத்தாங்க? எங்கே இல்லை, தப்பாக பிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோம். தம்பா ஏர்போர்ட்டை பிடிச்சிடறாங்க, தம்பியை இடி அரெஸ்ட் பண்ணிடுது. தம்பி என்ன செய்வார்? எல்லா தகவல்களையும் சொல்லிடுவார். சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணார் இல்லையா? சுப்ரீம் கோர்ட் போகிறா பாருங்கள், நீங்கள் ஸ்டே கொடுத்து கூட பாருங்கள் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ இந்த வாதங்கள் நடக்குமா? நம்ம நேற்று பேசினோம் ECIR, அதுக்கு மட்டும்தான் ஸ்டே. அப்போது தம்பிக்கு எதிரான ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமர்ப்பிக்குமா? அப்போ உச்சநீதிமன்றம் இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸ், இந்த நேற்று லியோ கேட்ட மாதிரி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தப்பு, தம்பியை விடுவீங்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு 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 நீதிமன்றத்தை எது அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்பது அமலாக்கத்துறைக்கு தெரியும். நான் அந்த வாயில நுழையாத அந்த நட்சத்திரங்களின் பெயர்களை எல்லாம் சொன்னேன் அல்லவா, அந்த விவரங்களையும் சமர்ப்பிப்பார்கள். எப்படி இது முடியும்? தொடக்கத்துலேருந்து சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் சர்ச்சுன்னு. அதோட எண்டை அச்சீவ் பண்ணாமல் எப்படி பாதியிலேயே இதை பிஜேபி விடும்? சரி சார், எனக்கு இந்த தகவல் சொல்லுங்கள். இதை மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மாதிரி முதல்வர் அவர்கள் வீட்டில் கையை வச்சு அதாவது அவங்களுடைய வாரிசுகள் சிக்க போகும்போது இதே மாதிரி முதல்வர் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின், அவர் மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அது மாதிரி ஏதாவது வரலாறுகள் இருக்கா சார்? நிறைய அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. சரத்பவார் கெஞ்சினார், எவ்வளோ வேண்டுமோ தருகிறேன், என் மகளை முதலமைச்சராக்குங்கள், என் கட்சியை விட்டு விடுங்கள், நான் வேறு ஒன்றும். நடுவில் எல்லாம் வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே மோடியை போய் சரத்பவார் ஞாபகம் இருக்கா? ஆமாம், கட்சியை உடைக்காதீர்கள், நான் வாழும் காலத்தில் என் மகளை மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பார்க்க விரும்புகிறேன், அதை மட்டும் செய்து கொடுங்கள். பட் we have different plans அப்படின்னு சொல்கிறது பாருமா. அண்ணன் பையனை காப்பாற்றுறேன் போ. அஜித் பவார் துணை முதலமைச்சர், அவ்வளோதான். கட்சி இன்னைக்கு சரத் பவார் இல்லைல்ல. யார் இது போல் கெஞ்சலன்னு சொல்லுங்கள். அல்டிமேட் எய்ம் ஆனது ஒரே நாடு ஒரே கட்சி, இதாம்மா உண்மை. பிஜேபியோட எய்மும் ஒரே நாடு ஒரே கட்சி, அவ்வளோதான். எதுக்கு இன்னொரு கட்சி? நான்சென்ஸ். தேசபக்தியோடு இந்தியாவின் நலனின் மீது அக்கறை கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கும்போது எதற்கு மற்ற கட்சிகள்? ஹேயில் மோடி அதை நோக்கி போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் NCP பார்ட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்சிபலி எதிரான பார்ட்டிலாம் கிடையாது. பட் நீங்கள் பிரின்சிபலி உடன்பாடான பார்ட்டியா? நீங்கள் NCP ஒரு வகையில் பார்த்தா காங்கிரஸுக்கு எதிரான பார்ட்டி.
எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லுங்கள். நான் கருணாநிதியின் மகன், அதுக்காக உதவி செய்யணும். சரி, உங்கள் அப்பா போய் அங்கே கெஞ்சுறாரு, ரைட்டா? உங்கள் அப்பா போய் அங்கே இதில் ஆர்எஸ்எஸில் யாரையோ பார்த்து ஒரு 500 கோடி எலெக்ஷன் கொடுத்து தப்பிக்கலான்னு உதவி செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ண? ஈடிக்கோ மூடிக்கோ பயம் இல்லை. இப்போ நீங்கள் நம்பிக்கை துரோகம் இல்லையான்ட்டு நீங்கள் அங்கே கேட்டீங்க இல்லையா? அப்போ அங்கே போய் காலில் விழுந்துட்டு இங்கே இந்த மாதிரி டயலாக் விடுறது அயோக்கியத்தனம் இல்லையா? இது அவங்க எப்படி பார்ப்பாங்க? யூ see, these guys don't forget. இன்றைக்கி உன் பிரச்சனைன்னு தானே காலில் விடுற. பிரச்சனை இல்லாதப்போ பிரதமர் வர நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டு ஊட்டியில் உல்லாசமாக இருந்தவங்க தானே நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? அதுவும் ஒரு பிரதமர் வரவேற்கிற அமைச்சர் கருப்பு மாஸ்க் போட்டு வேற வந்து ஆகுனீங்களா? ராஜ்நாத் சிங்லாம் நாங்கள் கூப்பிட்டு காயின்லாம் வெளியிட்டிருக்கோம். அது அப்பமா நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டு ஒன்றியம் திராவிடம் என்று சொல்லும் போதெல்லாம் அரங்கத்தில் சேகர் பாபா விட்டு 5000 பேரை விட்டு கைத்தட்டி பிஎம்ஐ இன்சல்ட் பண்ணீங்களா இல்லை? ஞாபகம் இருக்கப்பா உனக்கு அந்த இன்சிடென்ட்டு? அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா எடுத்து போட்டார். 11 ஒன்றியம், 24 திராவிடம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. Do you think Modi will forget this? அவர் கெஸ்ட்டு. ஃபஸ்ட் நான் அன்னைக்கே இதை நான் விமர்சித்து பேசினேன். இது தவறு. நீ அவன் ஏரியாவில் போய் சண்டை போட்டு கெஸ்ட்டாக கூட்டுட்டு விருந்தினரை அழைச்சிட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சேகர்பாபுட்ட சொல்லி பிஜேபிக்காரன் எவனுக்குமே அந்த நிகழ்ச்சிக்கு பாஸ் கொடுக்காம, ஞாபகம் இருக்கா அந்த சர்ச்சையில்? ஞாபகம் இருக்கா? பிஜேபிக்காரங்களுக்கு யாருக்கும் பாஸ் கொடுக்காம சேகர்பாபுட்ட சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக திமுக காரனை உட்கார வச்சுட்டு இவருக்கு இவங்க இஷ்டத்துக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்து திராவிடம் சொன்னா மொத்தம் இதுவும் கைத்தட்டும். அவர் உங்கள் கெஸ்ட்டு. அரசியல்னா இப்படி தான் சார். நான் உங்களை விமர்சிக்கிறது, நீங்கள் என்ன விமர்சிக்கிறதுன்னு இருக்கோம். இந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தோஸ் பீப்புள் டோன்ட் ஃபர்கெட்மா. உங்களுக்கு நீங்கள் இந்த புத்தகம் படிச்சிருக்க மாட்டீங்க, நல்லா தெரியும், படிச்சிருக்க மாட்டீங்க. கரண் தாப்பர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மோடி கரண் தாப்பரோடு எடுத்த இன்டர்வியூ ரொம்ப ஃபேமஸ். ஞாபகம் இருக்கா? அந்த குஜராத் ஞாபகம் இருக்கா? 2017 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 11-12 வருஷம் ஆகுதா? இல்லை, 5 வருஷம் கிட்ட ஆகும். ஆமாம், அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகும். இன்னைக்கு வரைக்கும் கரண் தாப்பருக்கு பிஜேபியிலேருந்து யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கரண் தாப்பர். அவர் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயலலிதாவெலாம் பேட்டி எடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. கரண் தாப்பர் வேலை செஞ்ச நிறுவனங்கள்லாம் உன்னால் பிஜேபியிலேருந்து எவனுமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க, போய் சரி பண்ணியாதன்னு சொன்னோன்னே கரண் தாப்பர் அதை டீட்டெயிலாக எழுதியிருப்பார். நான் இவரை போய் பார்த்தேன், ஜெட்லியை போய் பார்த்தேன், கடைசியில் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி அமித்ஷாவே போய் பார்த்துட்டேன். நம்பர் 1 ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட் நோ இன்டர்வியூ டு யூ. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைஸ். சஞ்சீவ் பட் கதை சொன்னேன்னா அப்போலாம் சார் அப்போ என்ன நினச்சிருப்பாங்க? ஏன் உடனே அவங்க ரியாக்ட் பண்ணல? இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? மை டைம் வில் கம். ஐ டோன்ட் ஃபர்கெட். மை டைம் வில் கம். அவங்க நினச்ச மாதிரி அவங்க டைம் வந்துச்சா? அன்றைக்கி ஆட்சிக்கு வந்த புதுசு கித்தாப்பா நேரு ஸ்டேடியத்தில் உங்கள் ஆளுங்களை விட்டு எல்லாம் பேசுனீங்க. எங்கே இன்னொன்று உங்களை திருட விட்டு தானே வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க 4 வருஷமாக. யாருக்குமே தெரியாதுன்னு சரி, துபாய் போகிறதுக்கு இவங்க தானே விசா கொடுக்குறாங்க. க்ரீன் சேனல் உங்களுக்கு அனுமதி கொடுத்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்தாங்களா? நீங்கள் துபாய்க்கு எதுக்கு போய் லூலு மாலுக்கு துட்டு கொடுக்குறதுக்கு தான் இங்கேருந்து துபாய்க்கு போனீங்கன்றது தெரியாது அவங்களுக்கு? RIWக்கு தெரியாது? தெரியாது. ஸ்பெயினுக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியாது RIWக்கு? they allowed you to make mistake. இன்னொன்று 2022 23 உங்கள் கழுத்தை நெரித்து அவர்களுக்கு என்ன ஆக போகிறது? 26 நீங்கள் மீண்டும் வரக்கூடாது. 26க்கு பிறகு திமுகவே இருக்கக்கூடாது. அதுக்கு உங்களை திருட விடணும். கரெக்டா? இன்னைக்கு உங்கள் மென்னியை பிடிக்க போய் காலில் விடுறீங்களா? 500 அனுப்புறீங்களா? கேட்காம அனுப்புறீங்களா? நீங்கள் ஒருவேளை கை சுத்தமாக நல்ல ஆட்சி நடத்திருக்கீங்க, பயப்படுவீங்களா? அப்போவே தடுத்திருந்தா நீங்கள் தானே கவனமாக இருந்திருக்கணும். நம்ம அடுத்து 25 ஆண்டுகளுக்கு திராவிட மாடல் இது அவர் சொன்னார் அன்றைக்கி. 26, 31, 36 எல்லாத்துலேயும்
திமுக ஆட்சி தான். இப்போ அந்த குளத்தூர் டான்ஸ் மாதிரி இவரை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறாங்கன்னு தெரியுதா? நான் இப்போது பேசியவை அனைத்தையும் ஒரு கட்சியின் தலைவராக ஸ்டாலினே சிந்திச்சு கண்டுபிடிக்கணுன்றேன் நான். அவன் ஏன் நமக்கு உதவணும்? இன்னொன்று எப்படி உதவ முடியும்? இப்படி உதவி செய்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி மீண்டும் 26 நீங்கள் வெற்றி பெற்று இதே போல் நீங்கள் சுரண்டி கொள்ளையடிப்பது பிஜேபியோட விருப்பமா? சொல்லுங்க, அது பிஜேபி அஜெண்டாவா? நேற்று தான் பவன் கல்யாணம் கூட்டின வந்து ஒத்த தெலுங்கு ஓட்டு கூட விடக்கூடாதுன்ட்டு அவங்க பிளான் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். அந்த போய் எலெக்ஷனுக்கு அப்படி வேலை நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து 500 கோடி கொடுத்துறது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னே சரி ஒரு 500 கோடி நடுவில் ஒரு ஆள் வாங்கிட்டாரு, அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் மோடி அமித்ஷா எப்படிமா அதை வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க? அதான் சார், இப்போ நான் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கிறேன்னு வைங்களேன், இது எனக்கு ஏதோ தேவையில்லாத பயம் போல் இருக்குது. எது தேவையில்லாத பயம்? இது நீங்கள் இப்போ சொன்ன கதையெல்லாம் நானே யூகிச்சு சரியாக நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத பயம் போல் எனக்கு தோணுது. இப்போ இருக்கிறது எல்லாமே சரியாக இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. நான் போய் காசு கொடுத்துட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சு, தம்பி வரப்போகிறாப்புல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருந்தால் உங்களை மீண்டும் ஆட்சி அமைக்க பிஜேபி எப்படி அனுமதிக்கும்? எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, அமித்ஷா வந்து 26 தேர்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு மற்றும் ஊழல் ஆகிய 3 விஷயங்களின் அடிப்படையில் தான் 26 தேர்தல் நடக்கும் என்று உள்துறை அமைச்சர் வந்து இங்கே சொல்லிவிட்டு சென்று விட்டார். உங்களை எப்படி அவர்கள் காப்பாற்றுவார்கள்? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே நம்ம பேசணுமா, நீங்கள் அவங்கள அப்ரோச்சே பண்ணியிருக்கக்கூடாது. குறைஞ்சது சண்டை போட்டிங்கனாலாவது சிம்பத்தியை எடுக்கலாம். இப்போ உங்களோட அந்த நிலைப்பாடும் போயிடுச்சு. இப்போ எதை வச்சு 26ல் நீங்கள் தேர்தலை அணுக போகிறீங்க? இப்போ மகனை காப்பாற்றணுன்னே உங்களோட அரசியல் உத்தி எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு போய் பொசுக்குன்னு விழுந்தீங்களா? அனுப்புங்க 500 கோடியை. முந்தா நாள் பூரா சித்தரஞ்சன் சாலையில் இதுதான் நடந்துன்னு இருந்துச்சு. உன்னால தான் எல்லாம் கெட்ட பேர், ஒழுங்காக இருக்கணும்னு அண்ணி கரகம் சரியில்லை அவனுக்கு. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவான்னா அண்ணி ஒரு உருட்டு விட்டிருக்கு. அந்த பயலோட சேராதன்னு சொன்னேன். அவன் சகவாசம் தான் ஒழிஞ்சான். நீ இனிமேல் குறிஞ்சிக்கு போதப்போ அந்த வீடே ராசி இல்லைன்ட்டாங்க. ஐ திங்க் பிடிஆர் இருந்த வீடுன்னு நினைக்கிறேன். காலி பண்ணிட்டு குறிஞ்சிக்கு பிடிஆர் இருந்த வீடா எனக்கு தெரியல. நான் ரிமெம்பர். எப்படி காப்பாற்றுவாங்க? எதுக்கு காப்பாற்றணும் சொல்லுங்கள்? இன்னும் பிஜேபியோட லட்சியமே ஒரே கட்சி இந்தியாவில். இப்போது நீங்கள் திமுகன்ற கட்சி நல்லா இருக்கவும் தானேம்மா தமிழ்நாட்டிலேருந்து 12 MP ஜெயிச்சு காங்கிரஸ் உயிரோடு இருக்குது. திமுகனா காங்கிரஸ் 12 MP ஜெயிச்சிருக்குமா? 12 14 தமிழ்நாட்டிலையா? 10 தமிழ்நாட்டில் 10 12 whatever it is. 10 கொடுத்தாங்க, 10 வின் பண்ணிட்டாங்க. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் அந்த 10 MP ஜெயிச்சிருக்குமா? 0 இல்லை. அப்போது காங்கிரஸுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி எதற்காக வைத்திருக்க வேண்டும்? காங்கிரஸை கழட்டி விட்டுறோம். அதுவும் செய்வாங்க. செய்யணும். செய்கிறீங்களா புள்ளை உள்ளே பிடிச்சி போடுவா. புரியுதா? இப்போ வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. நீங்கள் கொடுக்குற 500 கோடிலாம் பீடா போடுற காசு உங்களுக்கு. கொடுத்தா வாங்கி வச்சுப்பாங்க. என்ன 5000 கோடி கூட கொடுங்க, கொடுத்தா வாங்கி வச்சுப்பாங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. நான் சொல்கிறதே கேளு. காங்கிரஸை கைட்டி விடு. காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டாக அடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இப்போ முதல்ல காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு தான் இமீடியட் கோல். ரைட்டாப்பா? ஒத்த சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது 26ல். இப்போது தமிழகத்திலிருந்து காங்கிரஸை ஒழித்தார்கள் என்ற பெருமை என்ற மகிழ்ச்சியை பிஜேபிக்கு கிடைக்குமா? அதானே உங்கள் இலக்கு. இப்போது பையனை ஜெயிலில் போடாமல் இருக்கணும்னா காங்கிரஸுக்கு தோகர சீட்டாக கொடுன்ற டிமாண்டை பிஜேபி வைக்குமா? திமுக இதை செய்யுமா செய்யாதா? செய்வாங்க. செய்தியா புள்ளை உள்ள பூச்சி போடுவா? இல்லை இதுக்கு என்ன ஆர்குமெண்ட்டே கிடையாது. நானே சொல்கிறேன், ஒரு முன்னாள் ஓபிஎஸ். இதெல்லாம் நடக்கும்.
இதுக்கு தாம்மா 4 வருஷமாக தப்பு பண்ண விட்டாங்க. நீங்கள் இது தெரியாமல் ஒன்றியம், திராவிடம், பாசிச பாஜக, நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். இந்த யானையிலேருந்து குழந்தைய தூக்குவார்ல, இந்த மாதிரி தான் தோணுது. இவ்வளோ அந்த யானை சவாரி பிடிச்சிருந்துச்சா அப்படின்ற மாதிரி, இவ்வளோ நாள் பிஜேபி ஏற்றுங்களே நல்லா இருந்துச்சா அப்படின்னு கீழே இறக்குற மாதிரி இருக்குது. குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னா மோடி அவர்களை பார்க்க வர வைக்கிறதே அவங்களோட பிளான் தான். அப்சல்யூட்லி பிடிச்சிட்டீங்க நீங்கள். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்த்திருந்தா கூட அனுதாப ஓட்டுகள் வந்திருக்கும். அனுதாப ஓட்டு வந்திருக்கும். எதிர்த்துனீங்கன்னா இங்கே நினைப்பீங்க. உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் போய் அவங்க முன்னாடி கூனி குறுகி உட்கார்றத பார்த்தோன்னே சிக்குனாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. அட்ரா இன்னும் 2 அடி. இப்போ இவங்க அங்கே போனால் இவங்க பயப்படுறாங்க, அப்போ அங்கே தான் போகணும் அப்படியே பார்ப்போம். உங்கள் வீக்னஸை காமிச்சிட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற யாருமே கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணும்போது கூட கெஜ்ரிவால் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்க. இப்போ ஆமாம், சண்டை போட்டாங்க. வி ஷுட் கிவ் தம் கிரெடிட். லாஸ்ட் மினிட் வரைக்கும் சண்டை போட்டாங்க. இவரும் அப்படி தான். நம்ம சந்திரசேகர் ராவ் போய் மீட் பண்ணலையா? சரத்பவார் பார்த்தாரு. சரத்பவார் பார்த்தார். சிவசேனா சண்டை போட்டுச்சு. சிவசேனா சண்டை போட்டுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 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 வீரனாக இருந்திருந்தாலாவது தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு. உன் கட்சிக்காரனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்? நமக்கு நீ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் உருட்டிடலாமா? திமுக காரனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்? திமுக தலைவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அவங்களுக்கு தெரியாது. திமுக தலைவர்களுக்கு நேரு நினைக்க மாட்டார், என்கிட்ட இன்றைக்கி உன் பிள்ளைக்குன்னொடனே வசூல் பண்ணி பீகாருக்கு கொடுக்க சொல்கிறியே, என் வீட்டில் ரைடு நடந்துச்சு, வாய் திறந்தியா? நினைக்க மாட்டார். அப்போ நேரு நினைப்பார். என் தம்பி கம்பெனியில் ரைடு நடந்துச்சு, என் வீட்டில் ரைடு நடந்துச்சு, அன்றைக்கி வாய் திறந்தீங்களா? கட்சிக்காரனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உன் குடும்பத்துக்குன்னு மொத்தத்தையும் தூக்கி வைக்கிறிய. 27 உனக்கா நான் எதுக்கு வேலை செய்யணும், தோக்கணும் இந்த கவர்மெண்ட்டுன்னு கட்சிக்காரன் நினைக்கிறானா இல்லைன்னு பாருங்கள். எடப்பாடி ஏன் இவ்வளோ தெம்பாக இருக்காருன்னு தெரியுதா? எவ்வளவு சைஸாக போய் கூட்டணி வச்சார். நான் சொன்னேன்னா, செக்மேட்டுன்னு சொன்னேன்னா, ஈடி ரெய்டு வந்த உடனே எல்லாரையும் விட அவர் தானே குஷியாக இருக்கார் எடப்பாடி. யார் அந்த தம்பி? பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரா? எவ்வளோ கீனாக இருக்காரு. அந்த கள்ளக்குறிச்சியில் பேசுன அந்த ஸ்டைலை என் கட்சி நான் எத்தனை கார் வேணாலும் மாறி போவேன் பேசுனாரா? உங்களுக்கு என்னங்க இப்போ எல்லாம் சேர்ந்து சீக்வன்ஸாக வேலை பார்க்குறாங்க தெரியுதா? ரொம்ப நுணுக்கமானதுமா அரசியல். 24 மணி நேரமாக அந்த அரசியலையே சுவாசித்து அரசியலே சிந்திக்கிறவங்க தான் இதில் வெற்றி பெற முடியும். பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அந்த மொகலாய சாம்ராஜ்யமாகட்டும், நீங்கள் எந்த சாம்ராஜ்யங்களை எடுத்து, ரோம சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், ஒரு சில மன்னர்கள் தான் ரொம்ப நாள் ஆண்டிருக்காங்க. கவனிச்சிங்களா? ஒரு சில மன்னர்களோட காலத்தில் அந்த சாம்ராஜ்யங்களே சரிஞ்சிருக்கு. டெல்லியில் மொகலாய மன்னர் கடைசியாக வந்து கசல் கேட்டுக்கினே படுத்திருந்தார். பிரிட்டிஷார் வந்து மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவுரங்கசீப்போட சாம்ராஜ்யம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு? ஆக்சுவலாக வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்திலே அவுரங்கசீப் இருந்தார்ல, அப்போ தான் வந்து ரொம்ப பறந்து விரிந்து இருந்துச்சு. ஏன் விரிஞ்சது? அவுரங்கசீப்புக்கு அந்த அந்த பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், சாம்ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் என்பதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. அவுரங்கசீப்பும் கசல் கேட்டு இருந்திருந்தானா அன்னைக்கே இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கும். கரெக்டா? அவுரங்கசீப்பை கருணாநிதியோட ஒப்பிடலாமா? ஒப்பிடலாம், ஓரளவு ஒப்பிடலாம். பதவி வெறி அரசியல் அதில் ஒப்பிடலாம். நான் அவுரங்கசீப்பை வந்து அமித்ஷாவுடையும் திரு மோடி அவர்களுடையும் தான் சார் சொன்ன இல்ல. இட்ஸ் a good comparison. அவங்க தான் சஸ்டெயின் ஆவாங்க.